சு. மாதவன், தமிழ் பேராசிரியர், அரசு கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். ஒரு 2016ஆம் ஆண்டுல உங்களுடைய படைப்புகள் பற்றி ஒரு கட்டுரை நான் ஒன்று எழுதினேன். தமிழ்ச்செல்வன் படைப்புகள் ஒரு வகைமையியல் நோக்குன்னு. இந்த நிகழ்வு அப்படிங்கும் போது அந்த கட்டுரை எனக்கு படிச்சு பார்த்தேன். அப்போ 2016 உங்களுடைய படைப்புகள் ஒரு 11 வகைமைக்குள்ள இருந்திருக்கு. நான் வகைமைப்படுத்தி பார்த்ததில்லை. இப்போ ஒரு 15 வகைமைக்குள்ள மேல போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய ஆய்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான வகைமைக்குள்ள நீங்க மிகச்சிறந்த பணியை செஞ்சிருக்கீங்க. ஒரு 50 ஆண்டு கால தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றுல முக்கியமாக பங்களித்த சிறந்த படைப்பாளிகளுடைய நுட்பத்தை அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய இதய உணர்ச்சி, அடிப்படை உணர்ச்சி என்ன, அவங்களுடைய அடிப்படை இலக்கிய கோட்பாடு என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. குறிப்பா விந்தருடைய படைப்புகள் பற்றி ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா எழுதிருக்கீங்க. இப்போ அடித்தட்டு மக்கள் வரலாறு எழுதிருக்கீங்க. இப்படி ஒரு 15 வகைமை நான் பார்த்திருக்கேன். முதல்ல நீங்க ஒரு படைப்பாளியா ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கவிதை எழுத தொடங்கிருக்கீங்க, பிறகு சிறுகதை எழுதிருக்கீங்க. கவிதை எழுதுறதுக்கும் சிறுகதை எழுதுறதுக்கும் ஒரு 7 ஆண்டு இடைவெளி இருந்திருக்கு. இந்த 7 ஆண்டு காலமும் நீங்க கவிதை எழுதுனீங்களா, சிறுகதை எழுத முயற்சி பண்ணீங்களா? ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா ஒரு படைப்பாளியா சிறுகதை படைப்பாளியா மலர்றீங்க, பிறகு சிறுகதை படைப்புங்கிறத விட்டுட்டு முழுக்கவே மக்களுக்கு கல்வியை கொடுப்பது, 2 வகையான கல்வியை கொடுக்கணும்னு நீங்க உங்களுடைய பயணம் இருக்கு. ஒன்று பண்பாட்டு கல்வி, இன்னொன்று அரசியல் கல்வி. இந்த 2 வகைமைக்குள்ளதான் உங்களுடைய ஒட்டுமொத்த படைப்புகளுமே பெரும்பாலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கவிதை எழுதுறதுக்கும் கதை எழுதுறதுக்கும் இடைப்பட்ட காலத்துல நீங்க கவிதை எழுதி கவிஞனாக முயற்சி பண்ணீங்களா, அல்லது சிறுகதை எழுத பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது போல இந்த நாவல் இலக்கியத்துல நீங்க ஒரு படைப்பை கொடுக்கணுங்கிறது சாதாரணமா ஒரு எதிர்பார்ப்பா சொன்னாங்க. நீங்க ஒரு விளையாட்டா அதை சொன்னீங்க. ஆனா அது அப்படி ஒரு படைப்பு தேவையாக இருக்கு. ஒருவேளை படைப்பு இலக்கியத்தை விட்டுட்டு இந்த ஆப்புனைவுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குள்ள நீங்க வந்ததுக்கு காரணம் முழுக்க மக்களோட உரையாடணுங்கிறதா? படைப்பு இலக்கியத்தின் மூலமாக எல்லா மக்களிடமும் உரையாட முடியாதுன்னு நினைச்சீங்களா? அதனாலதான் ஆப்புனைவுக்குள்ள வந்தீங்களா? கட்டுரை எழுதுறது, திறனாய்வு எழுதுறது, சந்தித்த சக பயணிகள் பற்றி எழுதுவது, அறிவொளி அனுபவத்தை எழுதுவது, இப்படி போனது மக்களோடு உரையாடுவதற்கு அந்த உரையாடல் வடிவம், உரைநடை வடிவம் தான் சரியா இருக்கு படைப்பு இலக்கியத்தை விட அப்படின்னு நினைச்சீங்களா? இந்த 2 கேள்வி. நன்றி. ஆரம்பத்துல கவிதை எழுதுனேன், எல்லாருமே கவிதை தான் எழுதுவாங்க. சின்ன வயசுல கவிதை தான் எழுதுன ஆசைப்படுறோம், டக்கு கவிதை எழுதணும். அதுக்காக நமக்கு வரல. நானும் எழுதி பார்த்தா எனக்கே தெரியுது கவிதை இல்லைன்னு தெரியுது. அப்புறம் அதை போட்டு எழுதி கிடப்பானேட்டு நான் அதை கைவிட்டேன். அது என்னை கைவிட்டுருச்சு. அப்புறம் கவிதை எழுத முடியல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னவாகிறதுன்னு நான் யோசிக்கிறேன். அதாவது கம்மாயில தண்ணி உடப்படுத்துச்சுன்னா மண்வெட்டி எடுத்து வெட்டி அந்த உடப்பை அடைக்கணும். அங்கிட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு கூடி பிடிச்சிட்டு வரும், இங்கிட்டு அடைச்சு பண்ணி போகணும். இந்த கதை தான் என் வாழ்க்கை போறோம். மக்கள்கிட்ட போய் வேலை செய்ய போறோம். அப்ப இதுதான் பிரச்சனை நினைச்சு அங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இல்லப்பா அந்த பக்கம் அங்கிட்டு போட்டிதான். இப்படிதான் தொழிற்சங்கத்துல போதான் போயிட்டு இருக்கும், அறிவொளிக்கு போனா அங்கிட்டு போயிருப்போம். எல்லாமே மக்களிடம் சென்று வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கறது அடிப்படை. அதுக்கு எந்த வடிவம், எந்த வகைமை, எது நமக்கு அந்நேரத்துக்கு கை வருதோ. எனக்கு மம்முட்டி கிடைச்சா மம்முட்டி, அள்ளி போடுற மாதிரி ஒரு ஆயுதம் கிடைச்சா அது எந்த ஆயுதம் அவைலபிலிட்டியை பொறுத்து நமக்கு கை பக்கம் எது சரியா வருதோ அது செஞ்சுட்டே இருக்கலாம். புனைவுக்குள் வராத பெருவாரியான மக்கள் இருக்காங்கல்ல, புனைவு இலக்கியத்துக்குள்ள வராத பெருவாரியான மக்களை வாசிக்க வைக்கிறதுக்கு நம்ம புனைவு போன்ற ஒரு ஆப்புனைவு, என்னுடைய ஆப்புனைவு இலக்கியம் எழுத்துக்கள் எல்லாமே புனைவு மாதிரிதான் இருக்கும். நீங்க எதுவும் ஆப்புனைவுன்னு அப்படியே ராவா அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு நான் எழுதுனது. எனக்கு கதை ஒண்ணுதான், கட்டுரை ஒண்ணுதான், என்ன ஒண்ணுதான். அதை சொல்ற விதத்துல இதை சொல்லணும்னு நான் முடிவு பண்ணா இது அவர் எப்படி அவருடைய உள்ளத்தை சொல்லி தைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப ஹிந்துல 400 வார்த்தையில தான் கட்டுரை எழுதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கோ ஒரு அவ்வளவு கதை இருக்கு எழுதுறதுக்கு. அவங்க கொடுக்குற வாய்ப்பு 400 வார்த்தை. நீங்க இதுக்குள்ள விளையாடுமாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதுக்குள்ள விளையாடிதான் ஆகணும். அதுக்குள்ள வாசகருடைய டச் பண்ணணும்னு என்ன செய்யுது, இடையிலாட கொஞ்சம் சின்ன சின்ன கட்டுரையா போட்டேன். நீங்க ஒரு கட்டுரை இந்த வேங்கவேல் சம்பவத்தை பத்தி ஒரு கட்டுரை எழுதும்.
தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உங்க மாவட்டம் தான் ஆமா. இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க்ல போய் மலத்தை கரைச்சி விட்டாங்க. அது போய் குழந்தையெல்லாம் குடிச்ச உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டாங்கிறது ஒரு இதுதான் எழுதணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எதை எழுதுவதுன்னு முதல்ல முடிவு பண்ணணும். அப்புறம் யாருக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத ரெண்டாவது கொஸ்டினா இருக்கணும். எதை எழுதுவது, யாருக்கு எழுதுவது, ரெண்டு கொஸ்டினுக்கும் நம்ம கிளாரிட்டி இருந்தா எப்படி எழுதுவதுங்கிறது தன்னால வந்துடும். இது இந்த மூணுமே அடிப்படையான கேள்விகள். எதை எழுதுவது, எப்படி எழுதுவது, யாருக்காக எழுதுவது. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் நமக்கு கிளாரிட்டி இருந்தா எப்படி எழுதுவதுங்கிற லாங்குவேஜ் ஸ்டைலு எல்லாமே தன்னாலே வந்துடும். அப்ப நான் வந்து ஹிந்து மாதிரியான ஒரு பரவலான வாசகர்கள் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் எழுத போறோம். அந்த வாசகர்களுக்கு நம்ம முடிவாச்சு. குறிப்பாக அந்த பத்திரிகையை வாங்கி வாசிக்கிறவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய வாசகர்கள் எண்ணிக்கை குறைவு தான். இது அப்பர் காஸ்ட் அல்லது மிடில் காஸ்ட்ல இருக்கிறவங்க தான் அதை படிக்க போறாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது அதுலதான் வருது. அப்ப நான் எப்படி அதை ஒரு பஞ்சு வச்சு முடிப்போம். பஞ்சுனா இது இல்ல முகத்துல குத்துறது, அந்த பஞ்சு. அந்த பஞ்சு என்ன அப்படின்னா, ஊர் பூரா போய் மனித மலத்தை சேகரிச்சு, ஒரு 4 பேருக்கு சேகரிச்சிருக்காங்க. மலத்தை சேகரிச்சு கூடையில போட்டு சிந்தாம எடுத்துட்டு போய், இந்த டேங்க் எவ்வளவு உயரத்தில் இருக்கு, அதுக்கு ஒரு இரும்பு ஏணி இருக்கு. அந்த இரும்பு ஏணி வழியே இந்த மலத்தை தூக்கிட்டு போய் அப்பயும் கீழே சிந்தாம பத்திரமா கொண்டு போய் அந்த டேங்க்ல போட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருக்கு பாருங்க. அப்ப இவ்வளவு விவரமா மலத்தை சேகரிக்கக்கூடிய இவர்களிடம் நம்முடைய கோர்ட்டுகள் தாமே முன் வந்து உத்தரவு போட்டு இனிமேல் அந்த பகுதியில் இவர்களே மலம் அல்லட்டும் உத்தரவு போடுங்க. அப்ப இதை படிச்சுட்டு எனக்கு பல பேர் போன் பண்ணாங்க, தெரிஞ்சு இப்படியா சார் எழுதுங்க அப்படின்னு. அப்படித்தான் எழுதுவேன். ஏன்னா யாருக்கு எழுதுகிறோம், யாரை குத்தணும் அப்படிங்கிறதான் நம்ம முக்கியம். இதுதான் நமக்கு வந்து புனைவுனாலும் அது இது புனைவு தானே இது இல்லையா? ஒரு ஜட்ஜி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். எந்த ஜட்ஜி கொடுக்க போறாங்க? அவங்களுக்கு பல ஜோடி இருக்கு. அவங்களுக்கு இதான மக்களுக்கு நீதி வழங்குறதா நீதிபதிகளுக்கு முக்கியமான வேலையா இருக்கு. இல்ல அதை சரியாக்குறதுக்கு தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். ஆனா வந்து நம்ம எழுத்தாளங்கிற முறையில படிக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் தான் முக்கியம். அது எப்படி டிஸ்டர்ப் பண்றோம், அது கதையா கட்டுரையாகிறது எனக்கு ஒரு அந்த வடிவம் வகை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ வேணாலும் எது வேணாலும் எழுதுவேன். அந்த நேரத்துக்கு எது நமக்கு கை வருதோ அதை வச்சு அடிக்கிட்டு ஹிண்டுல சாய்ஸ் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்றோம். அந்நேரத்துக்கு அந்த ஃபார்ம், அதுக்கான ஃபார்ம், அவ்வளவுதான். அப்படிதான் நம்முடைய பயணம் இருக்கு. அதை போல அவன் சாயங்காலம் கேட்டது போல நாவல் எழுதுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது எழுதணும்னு முடிவு பண்ணிட்டா எழுதணும், அவ்வளவுதான். அதுக்கான தேவை அப்படின்னு உள்ளுக்குள்ள கவுளி அடிச்சுன்னா எழுதிருக்காங்க. அந்த ரகுநாதன் சொல்லுவார், அருமையா சொல்லுவார். இந்த குரத்தி வந்து ஜோசியம் பார்ப்பாங்கல்ல இந்த காலத்துல, நீ பழைய படங்கள் எல்லாம் வரும். குரத்தியை வந்து அந்த குச்சியை வச்சுட்டு ஒரு கையில் எடுத்து சொல்லுவா, நீ சொல்லுவா. அவ தானா சொல்ல மாட்டா, அவளுக்கு உள்ள இருந்து சொல்லுன்னு வந்து காளி வந்து அருள் கொடுப்பானா. அவ அந்த அருள் வந்துருச்சுன்னா அவன் சொல்லிடுவான். அவனுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லிடுவானா. அது மாதிரி எழுதுறவனுக்கு வந்து உள்ள இருந்து அந்த குரலி வந்து சத்தம் கொடுக்கணும். அது அப்புறம் அது என்ன ஃபார்ம்ல ஒரு பாட்டா வருதா வசனமா வருதாங்கிறது அந்நேரத்து பிரச்சனை. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். சரி.